அம்மா என்னமா நடந்துச்சு? அந்த கொடுமையை நான் என்னடா சொல்றது? அவளே எல்லா சோகத்தையும் மறந்து வாழணும்னு நினைச்சாலும் அவளை குத்திக்கிட்டே இருக்கணும்னு தான் அங்க ஒருத்தி இருக்காள. கொட்டுறதுக்குனே விஷத்தை கொடுக்கல வச்சுக்கிட்டு. அவங்க தூரத்து சொந்தம் யாரோ ஒருத்தர வினோதினிய பொண்ணு பார்க்க வீட்டுக்கே வர சொல்லிட்டா. எனக்கே ஒரே தர்ம சங்கடம் ஆயிப்போச்சுடா. ஏன்டா அங்க போனோமோன்னு ஆயிப்போச்சு. என்னமா சொல்றீங்க? ஆமாண்டா வாசு, அதுவும் 55 வயசு கிழவன. எப்படிமா இப்படிலாம் யோசிக்கிறாங்க? கேக்குற எனக்கே கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுவும் இந்த மாதிரி ஒரு நிலைமையில. என்ன மனுஷங்களோ இப்படியும் இருக்காங்களே, என்ன பண்ண முடியும்? ஆனா அந்த வினோதினிக்கு வந்தது பாரு கோவம். வந்த அத்தனை பேரையும் உண்டு இல்லன்னு ஆக்கிட்டா. என் புருஷன் கட்ட தாலி என் கழுத்துல இருக்கு, அவரோட நினைப்பு என் மனசுல இருக்கு. என்னைக்கும் அவருதான் என் புருஷன். என் வாழ்க்கையில இன்னொரு கல்யாணங்கிற பேச்சுக்கு இடமே இல்லன்னு வந்தவங்க அத்தனை பேரையும் அப்படியே விரட்டி அனுப்பிச்சிட்டா இல்ல. அவங்க பண்ணதுதாமா சரி. அதான் ஒரு முடிவை உறுதியா எடுத்துட்டாங்கல்ல. எனக்கு இந்த குடும்பம் போதும், அவங்களுக்காக தான் வாழ போறேன்னு அதை அப்படியே விட்டுற வேண்டியதானே. எதுக்கு தேவையில்லாம அவங்க மனசை காயப்படுத்தணும்? இது அவங்களோட வாழ்க்கை. அதை எப்படி வாழணும்னு அவங்க தான் முடிவெடுக்கணும். அடுத்தவங்க எப்படி முடிவெடுக்கலாம்? இப்ப என்னையே எடுத்துக்கங்க. நீங்க என்ன 2வது கல்யாணம் பண்ணிக்கன்னு எத்தனை தடவை சொல்லிருப்பீங்க? நான் சம்மதிச்சிருக்கேனா? என் முடிவுல நான் உறுதியா இருக்கேன்ல. ஏன்னா இது என் வாழ்க்கை. இதை எப்படி வாழணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். அந்த மாதிரி தான் அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி தான் வாழ்க்கையை நடத்தணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா இல்ல? அதெல்லாம் சரிதான்டா. இன்னைக்கு அவங்க நடந்துகிட்ட விதம் வேணா தப்பா இருக்கலாம். அதுக்கு அந்த வினோதினி கடைசி வரைக்கும் இப்படியே தனியா இருந்தலாம்னு நினைக்கிறாளே, அது சரியா சொல்லு? ஏன் சரியில்லை? அதான் அவங்க பிள்ளைங்களுக்காக வாழணும்னு முடிவு பண்ணிட்டாங்கல்ல. அப்படியே அவங்க போக்குல விட்டுற வேண்டியதானே. அதுல நியாயம். என்னடா பேசுற? அவ என்னடா அப்படி பெருசா வாழ்ந்துட்டா சொல்லு? எத்தனை நாள் தான் அவ அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருப்பா? அவளுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை வேண்டாமா?